பசங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டால் வீட்டிலே நல்லா சிம்பிள் மெத்தடில் தேங்காய் பால் முறுக்கு இப்படி செஞ்சு கொடுங்க. இன்னைக்கு செய்யலாமா? 3/4 கப் அளவு வெள்ளை உளுந்த நல்லா இந்த மாதிரி நிறம் மாறாமல் வறுத்து எடுத்துக்கணும். கையில் எடுத்து பார்க்கும்போது நல்லா சுடணும். உளுந்து சூடு ஆறுனதும் நல்லா இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் அரை மூடி தேங்காய் எடுத்து அதை நல்லா அரைச்சு தேங்காய் பால் வடிகட்டி எடுத்துக்கலாம். உளுந்து பவுடர் பண்ணதுக்கு அப்புறமா 1 கப் மெஷர்மெண்ட்ல கிடைச்சது. ஸோ 1 கப் உளுந்துக்கு நம்ம வந்து 4 கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்துட்டு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு எல் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேங்காய் பால் ஒரு 2.25 கப் அளவு எனக்கு கிடைச்சது. அதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தேங்காய் பால் முடிஞ்சதுக்கு அப்புறமா 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுல பட்டர் 1 டீஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்து நல்லா மாவு சாஃப்டா வர்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் ஒரு 20 நிமிஷம் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். 5 கண் உள்ள முறுக்கு அச்சுல மாவை சேர்த்துட்டு பிளேட்டுக்கு பின்னாடி ஆயில் அப்ளை பண்ணிட்டு முறுக்கு நல்லா சுத்திட்டு அதுக்கப்புறமா நல்லா சூடா இருக்க ஆயில்ல ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா சூப்பரா ரெடி ஆயிரும். நான் சொன்ன மெஷர்மெண்ட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும் டேஸ்ட்.